கேட்கறது அந்தரங்க உரிமைக்கு எதிரானது அப்படின்னு ரீசெண்டா சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவிட்டிருக்காங்க. இது நமக்கு கிடைச்ச ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் இதோட இருண்ட பக்கம் ரொம்பவும் ஆபத்தானதா இருக்கு. மக்கள் இதனாலேயே சமூகத்து மேலேயும் அரசாங்கம் மேலேயும் இருக்கிற நம்பிக்கையை இழக்கிறாங்க. ஒரு குற்றங்களை கண்டுபிடிக்க ஒருவரோட தொலைபேசியை, அவங்களோட உரையாடல்கள், தரவுகள் ஒட்டு கேட்க முடியாதுன்னு, அப்படி ஒட்டு கேட்கறது அந்தரங்க உரிமைக்கு எதிரானது அப்படின்னு ரீசெண்டா சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவிட்டிருக்காங்க. இப்ப இருக்கிற உலகம் ஒரு நொடி பொழுதுல மாறிக்கிட்டே இருக்கு. தொழில்நுட்ப வளர்ச்சியில ஒரு பக்கம் மனித வாழ்க்கையை எளிதாக்குனாலும் மறுபக்கம் பல விதமான அபாயங்களையும் உருவாக்கிட்டு வருது. இன்டர்நெட், ஸ்மார்ட் போன், ஏஐ, சோஷியல் மீடியான்னு இது எல்லாமே நம்ம தினசரி வாழ்வுல ஒரு அங்கமா இருந்துட்டு வருது. இந்த வளர்ச்சி மூலமா நம்ம ஒரு தகவல்களை விரைவா பெற முடியுது. வங்கி சேவைகளா இருக்கட்டும், கல்வி, மருத்துவம் இதெல்லாம் வீட்டிலிருந்தே நம்ம ஈஸியா செய்து முடிக்க முடியுது. இது நமக்கு கிடைச்ச ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் இதோட இருண்ட பக்கம் ரொம்பவும் ஆபத்தானதா இருக்கு. அதாவது ஒருவரோட தொலைபேசியில வச்சிருக்க தனிப்பட்ட தகவல்களை ஹேக் செய்யறதுங்கிறது இன்னைக்கு மிகப்பெரிய சைக்கலாஜிக்கல் அல்லது ஒரு சமூக பிரச்சனையா மாறி இருக்கு. அந்த ஒரு சாதனத்துல அவரது புகைப்படங்கள், வீடியோக்கள், வங்கி கணக்குகள், குடும்ப விவரங்கள்னு எல்லாமே இருக்கு. இதை ஹேக் செஞ்சு அந்த நபரை மிரட்டி பணம் வாங்குற முயல்றாங்க. இதனோட விளைவா அந்த பாதிக்கப்பட்ட நபர் பெரும் அளவுக்கு மன அழுத்தத்துல ஆளாகிறாங்க. சில சமயங்கள்ல இது தற்கொலைக்கு தூண்டுற அளவுக்கும் வரலாம். ஹேக் செய்யறதோட நோக்கம் என்னவா இருக்கலாம்? பணம் பறிக்க, பழிவாங்க, அவமானப்படுத்த, இல்லைன்னா ஒரு பொழுதுபோக்குக்காக. ஆனா இது தனிப்பட்ட நபருக்கான பிரச்சனையா மட்டும் இல்லாம சமூகத்துக்கே பெரிய ஆபத்தான விளைவிக்கிற ஒரு பெரிய விஷயமா இருக்கு. மக்கள் இதனாலேயே சமூகத்து மேலேயும் அரசாங்கம் மேலேயும் இருக்கிற நம்பிக்கையை இழக்கிறாங்க. பாதுகாப்பு குறைவாகவும் உணர்றாங்க. இதனால சமூகத்துல பயமும் ஒரு அமைதியின்மையும் அதிகரிச்சுட்டு வருது. தொழில்நுட்ப வளர்ச்சியை நம்ம வரவேற்கணும் தான். ஆனா அதுவே நம்மள அழிக்கக்கூடியதா இல்லாம பாதுகாப்பா பயன்படுத்துற பொறுப்பும் நம்ம கையில தான் இருக்கு. போன்ல ஹேக் பண்றது, லேப்டாப்ல ஹேக் பண்றதுன்னு இந்த மாதிரி ஹேக்கிங் போன்ற சைபர் குற்றங்கள் இந்திய சட்டத்தின் கீழே இதுக்கான கடுமையான குற்றங்கள்லாம் வகைப்படுத்தியிருக்காங்க. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். தகவல் தொழில்நுட்ப சட்டம், அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000 அந்த பிரிவின் படி செக்ஷன் 66ல யாரும் மற்றவங்களோட லேப்டாப்போ இல்லை ஒரு ஃபோல்டர், ஒரு சேமிப்பு, தகவல் சேமிப்பு சாதனங்கள் இதெல்லாமே அவங்களோட ஒரு பர்மிஷன் இல்லாம அதை நம்ம பயன்படுத்தினாலோ இல்லை அவங்களுக்கு தெரியாம நம்ம ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் அழிச்சிட்டாலோ இதுவும் ஒரு ஹேக்கிங் பண்றதா கருதப்படுது. இந்த குற்றத்துக்கு 3 ஆண்டுகள் வரை சிறையும் 5 லட்சம் அபராதமும் விதிக்கப்படுறாங்க. அடுத்ததா செக்ஷன் 66C படி அடையாள திருட்டு, அதாவது ஐடென்டிஃபை தெஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபடி மற்றவங்களோட பாஸ்வேர்டு இல்லை டிஜிட்டல் அடையாளங்களை நம்ம திருடி பயன்படுத்துறதும் சைபர் கிரைம்குள்ள தான் அடங்கும். அதுக்கும் 3 ஆண்டு சிறை அபராதமும் விதிக்கப்படுறாங்க. அடுத்ததா செக்ஷன் 66E படி தனி உரிமை மீறல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வயோலேஷன் ஆஃப் பிரைவசி, அதாவது மற்றவங்களோட படங்களையோ இல்லை மற்றவங்களோட ஏதாவது தகவல்களையோ நம்ம அவங்களுக்கு தெரியாம எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணாலும் அதுக்கும் தண்டனை இருக்கு. அதாவது அதுக்கும் 3 ஆண்டு சிறை அபராதமும் விதிக்கப்படுறாங்க. அடுத்ததான் என்ன அப்படின்னா செக்ஷன் 67, அதாவது தவறான தகவல்களை வெளியிடுதல். அதாவது என்ன அப்படின்னா மற்றவங்களோட அவமானப்படுத்தணும் வகையில இல்லை பாலியல் குறிப்புகள் உள்ள தகவல்களை நம்ம இணையதளத்துல பகிரக்கூடாது. அப்படி பகிர்ந்தா அவங்களுக்கும் 5 லட்சம் அபராதமும் 5 ஆண்டுகள் சிறையும் இருக்கு. இந்த மாதிரி இந்திய குற்றவியல் சட்டம் IPC அப்படின்னு சொல்லுவாங்க. அது தொடர்பான பிரிவுகள் செக்ஷன் 420, அதாவது மோசடி, செக்ஷன் 379 திருட்டு, செக்ஷன் 500 அவதூறு பரப்புறது, செக்ஷன் 509 பெண்களின் மரியாதையை தகர்க்கும் செயலில் ஈடுபடுறது, இது எல்லாமே ஹேக்கிங் சம்பந்தப்பட்ட சில விவரங்களை தொடர்புடையதா இருக்கு. இந்த சட்டம் எல்லாம் இருந்தாலும் அதுல தமிழ்நாடு அரசு எந்த அளவுக்கு பங்கு வகிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். தமிழ்நாட்டுல பெரும்பாலான மாவட்ட காவல்துறைகள்ல சைபர் கிரைம் சிறப்பு பிரிவுகள் செயல்படுறாங்க. அதுல இணையதள மோசடி, ஹேக்கிங், தனி உரிமை மீறல் போன்றவற்றையெல்லாம் விசாரிச்சு இதற்கான நடவடிக்கை எடுக்கிறாங்க. இன்டர்நெட் கிரைம் அண்ட் கிரிமினல் டிராக்கிங் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லப்படுற இந்த திட்டங்கள் மூலமா குற்றங்களை வேகமா பதிவு செஞ்சு நடவடிக்கை எடுக்கப்படுறது. நம்ம தமிழ்நாடு போலீஸ் ஆன்லைன்ல புகார் சேவைகளை கொண்டு வந்திருக்காங்க. இப்படி இந்த சைபர் குற்றங்களுக்கு பல வகைப்பட்ட சட்டங்கள், சைபர் பாதுகாப்பை மேம்படுத்த பல முயற்சிகள், திட்டங்களை மேற்கொண்டு வருவது நமக்கு நம்பிக்கையை அளிச்சாலும்
நாட்டுல நடக்கிற மற்ற குற்றங்களை கண்டுபிடிப்பதற்காக ஒருவரோட தொலைபேசியில உள்ள உரையாடல்களை இல்ல தகவல்களை கேட்கும் அதிகாரம் மத்திய அரசு கொடுத்தது சரியா என்ற கேள்வி எழுந்திருக்கு. இது தொடர்பா கடந்த நாட்களுக்கு முன்பு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. சிபிஐ பதிவு செய்த வழக்கு தொடர்பா சென்னையை சேர்ந்த கிஷோர் அப்படிங்கிறவரோட தொலைபேசி உரையாடலை ஒட்டு கேட்க உள்துறை அமைச்சகம் அதிகாரம் அளிச்சிருக்குது சொல்றாங்க. மத்திய அரசு அளித்துள்ள இந்த அனுமதியை ரத்து செய்யணும்னு கிஷோர் சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்திருக்காரு. இந்த வழக்கு நீதிமன்ற விசாரணைக்கு வந்தபோது நீதிமன்றம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, குற்றங்களை கண்டுபிடிக்க ஒருவரோட தொலைபேசி உரையாடல்களோ இல்ல தரவுகளோ ஒட்டு கேட்க முடியாதுன்னு சொல்றாங்க. இது அந்தரங்க உரிமைக்கு விரோதமானது. இது குற்றல் செயல்கள்ல கண்டறிவதற்கான ஒரு தனி நபரோட தொலைபேசிய உரையாடல்களை ஒட்டு கேட்பது அனுமதிக்கத்தக்கது அல்ல அப்படின்னு நீதிமன்றம் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் பொது அவசரம், பொது பாதுகாப்பு எதுவும் இது சம்பந்தப்பட்டது இல்லைனால இதுக்கு அனுமதி ரத்து செய்யப்பட்டிருக்கு நீதிமன்றம். ஒருவரோட தனி உரிமையை மதிச்சு உத்தரவிட்ட இந்த நீதிமன்றம் வரவேற்கத்தக்கையா இருந்தாலும் இன்றைய தொழில்நுட்ப உலகத்துல நாமே பாதுகாத்து கொள்ளும் பண்பு ரொம்ப முக்கியமானதா இருக்கு. சட்டங்கள் இருந்தாலும் நாமும் நம்மளோட தகவல்களை பாதுகாக்கிற விழிப்புணர்வோட செயல்படணும். இந்த விழிப்புணர்வோட ஒவ்வொரு மனிதனும் இருந்தா மட்டும்தான் ஹேக்கிங் போன்ற பிரச்சனைகளை நம்ம தடுக்க முடியும்.